தொழில்நுட்பம், வாழ்க்கை முறை, உணவு, கார்கள், தொலைபேசிகள், ஆர்பிகே வரம்பற்றது. இந்த சேனலில் விளம்பரங்களை வைக்க 6 முதல் 3 வரை, 8 முதல் 3 வரை, 6 முதல் 3 வரை, 4 முதல் 3 வரை, 40 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஆண்ட்ராய்டு என்பது கூகிள் உருவாக்கிய ஒரு மொபைல் இயக்க முறைமையாகும். இது முதன்மையாக ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப்லெட்டுகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஸ்மார்ட் வாட்ச்கள், டிவிகள் மற்றும் ஆட்டோமோட்டிவ் அமைப்புகளிலும் காணப்படுகிறது. இது திறந்த மூலமாக இருப்பதற்காக அறியப்படுகிறது. இது டெவலப்பர்கள் மற்றும் பயனர்களால் தனிப்பயனாக்கம் மற்றும் மாற்றத்தை அனுமதிக்கிறது. ஆண்ட்ராய்டில் பயன்பாடுகளின் பரந்த சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளது. அவற்றில் பல இலவசம், மேலும் இது பரந்த அளவிலான வன்பொருளை ஆதரிக்க நெகிழ்வானதாகவும் அளவிடக்கூடியதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு விரிவான பார்வை. திறந்த மூல ஆண்ட்ராய்டு லினக்ஸ் கர்னலில் கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பெரும்பாலும் திறந்த மூலமாகும், அதாவது அதன் மூல குறியீடு மாற்றம் மற்றும் விநியோகத்திற்காக பொதுவில் கிடைக்கிறது. மொபைல் ஓஎஸ் முதன்மையாக ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப்லெட்டுகள் போன்ற மொபைல் சாதனங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆப் சுற்றுச்சூழல் அமைப்பு. ஆண்ட்ராய்டு ஒரு பெரிய மற்றும் மாறுபட்ட ஆப் ஸ்டோரை கொண்டுள்ளது. இது விளையாட்டுகள், உற்பத்தித்திறன் கருவிகள் மற்றும் சமூக ஊடக பயன்பாடுகள் உட்பட பரந்த அளவிலான பயன்பாடுகளை வழங்குகிறது. நெகிழ்வுத்தன்மை. ஆண்ட்ராய்டின் திறந்த மூல இயல்பு மற்றும் பல்வேறு வன்பொருளுக்கான ஆதரவு அதை ஒரு நெகிழ்வான தளமாக மாற்றுகிறது, வெவ்வேறு சாதனங்கள் மற்றும் பயனர் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றக்கூடியது. கூகிளின் பங்கு. ஆண்ட்ராய்டு திறந்த மூலமாக இருந்தாலும் கூகிள் அதன் மேம்பாடு மற்றும் பராமரிப்பில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது, புதுப்பிப்புகள் மற்றும் புதிய பதிப்புகளை வெளியிடுகிறது. பிற சாதனங்கள். தொலைபேசிகள் மற்றும் டேப்லெட்டுகளுக்கு அப்பால், ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்ச்கள், ஸ்மார்ட் டிவிகள் மற்றும் ஆட்டோமோட்டிவ் அமைப்புகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.